ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்சிபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம்னா எம்சிபினா என்ன, எதனால அதை நம்ம எம்சிபின்னு கால் பண்றோம், எம்சிபில என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, ஸோ அந்த அவைலபிளா இருக்க காம்போனன்ட்ஸை நான் எப்படி ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே தியரியாவும் ப்ரோக்ராமேட்டிக்கலாவும் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்சிபினா என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எம்சிபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மாடல்ஸ் அப்படி இல்லைன்னா ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்டர்னலா இருக்கிற ஒரு சர்வீஸை ஆக்சஸ் பண்றதுக்குள்ள ஸ்டாண்டர்ட் வே தான் எம்சிபி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல மாடல்ஸ் லைக் எல்எல்எம் மாடல்ஸோ இல்ல ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸோ இல்ல எல்எல்எம் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸோ, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்எல்எம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதாவது ஏ ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், அதாவது ஃபைல்ஸோ இல்ல ஏபிஐஸோ இல்ல டேட்டா பேஸோ இல்ல அதர் கிளவுட் சர்வீசஸோ, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சர்வீசஸ காமன் வேல ஆக்சஸ் பண்றது தான் எம்சிபி, அதாவது மாடல் கண்டெக்ஸ்ட் புரோட்டோகால். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஏஐ அண்ட் எல்எல்எம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாடலுக்குள்ள தான் வரும். ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அப்படி இல்லைன்னா எல்எல்எம் பேஸ்டு எல்லாமே இந்த மாடலுக்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்டெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டா சோர்சஸ் தான் வந்து கான்டெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கான்டெக்ட் டேட்டா சோர்சஸ் மட்டும் இல்ல, எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் டேட்டா சோர்சஸ். ஸோ அதுதான் வந்து கான்டெக்ட். ப்ரோட்டோகால்லாம் நமக்கு என்னன்னு தெரியும், நார்மல் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்துட்டு ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலா எம்சிபி. இந்த எம்சிபியை பொறுத்தவரையும் நமக்கு 3 மெயின் காம்பனன்ட் இருக்கு. ஸோ எம்சிபி ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டூல்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து டூல்ஸ். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ். நம்ம நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் எழுதுவோம் தெரியுமா, ஸோ அதுதான் வந்து டூல்ஸ். ஓகேவா? சோ இந்த பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் எக்ஸ்டர்னலா இருக்க போற நம்மளோட சர்வீசஸ் வந்து கால் பண்ண போகுது. அப்படிதானே? இப்போ ஒரு ஏபி இருக்கு. ஸோ அந்த ஏபிஐ நான் ஒரு வெதர் ஏபி இருக்கு. ஸோ அந்த வெதர் ஏபிஐ நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? நான் அதுக்கு ஒரு பைத்தன் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் மூலியமா நான் அந்த வெதர் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸ்டர்னலா இருக்கிற ஒரு சர்வீசஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் வந்துட்டு டூல். ஓகேவா? அதாவது ஏஐ கேன் கால், அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஏஐயால கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் ஸோ எம்சிபில இருக்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசோர்ஸ். எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ உங்களோட கோட் பேஸ்க்குள்ளேயே நீங்க ஏதாவது ஒரு ரிசோர்சஸ் வச்சிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. ரிசோர்சஸ்னா எது சொல்றேன்னா, ஒரு ஃபைல்ஸ் டாட் சிஎஸ்வி ஃபைல்ஸோ இல்ல டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸோ இல்ல எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டேட்டா சோர்சஸ் லைக் ஏபிஐஸ், அப்படி இல்லைன்னா டேட்டா பேசஸ், கிளவுட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே ரிசோர்சஸ்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ இதை நான் ஆல்ரெடி இங்க மேல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி டேட்டா சோர்சஸ்னே போட்டுக்கலாம். இது ஸோ இதுக்குள்ள ஃபைல்ஸ் இருக்கும், ஏபிஐஸ் இருக்கலாம், அப்புறம் நார்மல் டிபிஸும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரிசோர்சஸ். மூணாவதா நம்ம பார்க்க போற காம்பனன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராம்ப்ட். ஸோ நார்மலா நீங்க ஒரு எல்எல்எம் பேஸ்டு அப்ளிகேஷன்னால என்ன இருக்கும், அதுல ப்ராம்ப்ட் இருக்குமா? ஸோ ப்ராம்ப்ட்னா என்ன, நத்திங் பட் அது வந்து ஒரு ஏஐ கான்டெக்ட். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம் எல்எல்எம்க்கு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் எல்எம் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராம்ப்டையும் இங்க எம்சிபில ஒரு காம்பனண்டா கொண்டு வராங்க. ஓகேவா? ப்ரீ டிஃபைன்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாமா அதை? டிஃபைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்ட். அடுத்தது, ஸோ இதுதான் வந்து 3 காம்பனன்ட்ஸ் அவைலபிளா இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ எம்சிபி பொறுத்த வரையும் 2 முக்கியமா தேவை. ஒன்னு வந்து கிளைண்ட், இன்னொன்னு சர்வர். கிளைண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லோக்கல் அப்ளிகேஷன், அதாவது சர்வருங்கிறது அதுக்கு முன்னாடி சொல்றேன். சர்வர்னா என்ன அப்படின்னா, டெப்ளாய் ஆயிருக்க, அதாவது ஹோஸ்ட் ஆயிருக்க இந்த டூல்ஸ் தான் வந்துட்டு சர்வர். ஓகேவா? டூல்ஸ் இந்த ரிசோர்சஸ் எல்லாம் ப்ராம்ப்ட், இதுதான் வந்து சர்வர். ஸோ கிளைண்ட்டுங்கிறது உங்களோட லோக்கல் அப்ளிகேஷனு. ஸோ நார்மல் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் ஆகுறோமோ சேம் அதே ஆர்கிடெக்ட் தான் இங்கே ஃபாலோ ஆக போகுது. ஸோ நான் இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்
டாட் பை, அடுத்தது சர்வர் டாட் பைன்னு 2 ஃபைல் கிரியேட் பண்றேன். டாட் பை. ஓகேவா? நான் 2 பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சர்வர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலா ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐல எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிங்கிற லைப்ரரியில இருந்து ஃபாஸ்ட் ஏபிங்கிற என்னோட கிளாஸை இம்போர்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கேயும் சேம் அதே மாதிரி தான். எம்சிபிலேயே கோரா, அதாவது எம்சிபில இருக்க பேசிக் கோர்லயே உங்களுக்கு வந்து லைப்ரரி இருக்கு. பட் ஆனால் நான் அதை யூஸ் பண்ண போறது இல்ல. நான் ஃபாஸ்ட் எம்சிபி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ சின்டெக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நான் ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் எம்சிபி இம்போர்ட், இதுல ஃபாஸ்ட் எம்சிபி அப்படிங்கிற கிளாஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல வராது. ஸோ அது எரர் காட்டும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தன் நம்ம எப்படி ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுவோம்? பிப் இன்ஸ்டால் போட்டு பண்ணுவோமா? ஸோ சேம் அதே மாதிரி தான். இன்ஸ்டால் ஃபாஸ்ட் எம்சிபி. ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ரிக்யர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வருது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் எம்சிபி நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எப்படி நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம டெக்கரேட்டர் போட்டு டூல்ஸ் எல்லாம், அதாவது நம்மளோட ஏபிஎஸ் எல்லாம் எழுதுவோம்ல. ஸோ சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயுமே. நான் ஆப்புக்கு பதிலாக எம்சிபி அப்படின்னு போடுறேன். இது ஏன்னா நமக்கு எம்சிபி பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி ஃபாஸ்ட் எம்சிபிங்கிற கிளாஸ்ல இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஒரு மேக்ஸ் சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? அதாவது ஒரு கால்குலேட்டர் மாதிரி அப்ளிகேஷன். ஸோ நான் மேத் சர்வர் அப்படின்னு வைப்பேன். மேத் சர்வர். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு காம்பனண்டா போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்பனண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி உங்களோட எம்சிபி சர்வர்ல ஒரு டூலை டிக்ளேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா நீங்க ஒரு ஏபிஐ எப்படி எழுதுவீங்க? அட்டு போட்டு ஆப் போட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்களோ, கெட்டோ இல்ல போஸ்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ சேம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான். இங்க ஆப் இல்ல நமக்கு. அதே மாதிரி எம்சிபின்னு ஒன்று இருக்கா ஆப்ஜெக்ட். ஸோ எம்சிபி டாட் டூலா நான் இதை எக்ஸ்போஸ் பண்ண போறேன். ஸோ டூல் அப்படிங்கிறத கீவேர்டை போட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா உள்ள எந்த ஏபிஐயும் நம்ம போட தேவையில்ல. டைரக்டா டெக்கரேட்டர் போட்டுட்டு எம்சிபி டாட் டூல்னு மட்டும் போட்டா போதும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம நார்மலா ஒரு பைத்தன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிக்கலாம். சொல்லிட்டு ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் எழுத போறேன். நான் ஒரு சிம்பிள் மெத்தட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல நான் 2 இன்புட் வாங்க போறேன். இன்டீஜர் 1 அண்ட் இன்டீஜர் 2. ஸோ நான் ஏன்னு ஒரு இன்டீஜர் வாங்க போறேன். ஆமா, பின்னு ஒரு இன்டீஜர் வாங்க போறேன். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட்டும் எனக்கு இன்டீஜரா தான் இருக்க போகுது. ஸோ இது ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் சிம்பிள் பைத்தன் அடிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு டூல் வந்து எழுதியாச்சு. ரெண்டாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னொரு டூல் எழுதுறேன். ஸோ நமக்கு ஒரு எம்சிபி சர்வர்ல எத்தனை டூல் வேணாலும் இருக்கலாம். நீங்க அந்த டூலை உங்களோட கிளைண்ட்ல உங்களுக்கு இந்த டூல் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ எம்சிபி நீங்க யூனிக்கான நேம் கொடுத்துக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. எம்சிபி டாட் டூல் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ள இந்த மல்டிப்ளை அப்படிங்கிறதுனால எம்யூஎல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஏ அதே மாதிரி எனக்கு இங்க ஒரு இன்டீஜர் வரப்போகுது. பிலையும் ஒரு இன்டீஜர் வரப்போகுது. ஸோ இதோட அவுட்புட் எனக்கு ஒரு இன்டீஜர் தான் இருக்க போகுது. ஓகேவா? ரிட்டர்ன் ஏ இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ நான் எனக்கு 2 மெத்தட் நான் இப்போ எழுதியாச்சு. நான் இதை இப்போ எப்படி ரன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வர் மாதிரி நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம ஒரு பைத்தன் ஃபைலா இருந்தா என்ன பண்ணுவோம்? அதுக்கு இஃப் போட்டு ஒரு மெயின் இது எழுதுவோமா? ஸோ லாஸ்ட்ல. ஸோ அதே மாதிரி தான் இது. சேம் நான் எழுதுறேன். மெயின். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆப்ஜெக்டோட நேம் என்ன இங்க? எம்சிபியா? ஸோ எம்சிபி டாட் ரன் அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ எனக்கு சர்வர் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸோ இந்த சர்வரை நான் அப்படியே ரன் பண்ணி விட்டுறேன். இங்க என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த சர்வரை நான் எப்படி ரன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள்.
பைத்தன் சர்வர் டாட் பை. ஸோ இப்படி போட்டோன்னே எனக்கு ஃபாஸ்ட் எம்சிபி அப்படிங்கிற இந்த ஐகான் மாதிரி எமோஜி மாதிரி வந்துட்டு, ஸோ எனக்கு மேத் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிரான்ஸ்போர்ட்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு சர்வர்ல இருந்து இந்த ஆட் மல்டிப்ளை அப்படிங்கிற 2 டூலை ஆக்சஸ் பண்ணி இதுல இருந்து நான் அவுட்புட் எடுக்க போறேன். ஸோ அதுக்காக நான் என்னோட கிளைண்ட் பைத்தான் ஃபைலுக்கு போய்க்கிறேன். ஸோ இங்கேயுமே சேம் அதே மாதிரி நான் என்னோட ஃபாஸ்ட் எம்சிபியை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் ஃபாஸ்ட் எம்சிபி. ஸோ நான் இங்க என்ன இம்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் எம்சிபியில கிளைண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சர்வர் வந்து எனக்கு எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கலா டிரான்ஸ்போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கா. ஸோ இந்த மெத்தடையுமே நான் இங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸையுமே நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஃபாஸ்ட் எம்சிபி டாட் கிளைண்ட். ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் ஃபாஸ்ட் எம்சிபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்ஸ் இதுல இம்போர்ட் பைத்தன் ஸ்டூடியோ டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இது வந்து ஒரு அசிங்க்ரனஸா செப்பரேட்டா ரன் ஆயிட்டு இருக்கிறது தான் வந்து கால் பண்ண போறேன், ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கிறத. ஸோ இம்போர்ட் அசிங்க்ரனஸ் அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு அசிங்க்ரனஸ்ல ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அசிங்க்ரனஸ் என்னோட மெத்தடோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரன் அண்டர் ஸ்கோர் கிளைண்ட் அப்படின்னு என்னோட மெத்தடோட நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடுக்குள்ள தான் நான் டேட்டா பாஸ் பண்ணி இந்த மெத்தட் வழியால தான் நான் டேட்டாவை பாஸ் பண்ணி என்னோட சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்க 2 டூலை வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ரன் கிளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னோட சர்வரோட என்னோட அப்ளிகேஷனை கிளைண்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இந்த நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ சேம் அதே தான் பைத்தன் ஸ்டுடியோ டிரான்ஸ்போர்ட் இதுக்குள்ள என்னோட சர்வர் டாட் பைல தான் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே நான் இங்க மென்ஷன் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவையும் நான் கம்யூனிகேஷன் மேக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ சிங் வித் கிளைண்ட். ஸோ இதுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஸ் கிளைண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து டைரக்டா இப்போ டூல கால் பண்ண போறோம். ஸோ எப்படி ப்ரோ நான் டூல கால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டூல கால் பண்றதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். எப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு. ஏன்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள நான் டூல கால் பண்ண போறேன். எப்படி கால் பண்ண போறேன்னா, இங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கேன் கிளைண்ட். ஸோ அதே தான் கிளைண்ட் டாட். ஸோ இதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே வருதா, கேன்சல், டூல் கால் எம்சிபி, இதெல்லாம் வருதா. ஸோ இதுல கால் டூல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா எந்த டூலை நான் கால் பண்ண போறேன். ஸோ அதை இங்க மென்ஷன் பண்றேன். ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள என்னோட டூல் நேம் வந்து நான் மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த டூலுக்கு நான் என்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதாவது பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண போறேனோ அத ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இதுக்குள்ள ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல நான் என்னோட டேட்டாவை கொடுக்க போறேன். ஓகேவா? ஏ ஏல வந்து நான் ஒரு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கமா போட்டு பி. ஸோ பியில் வந்து நான் ஒரு 2 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒரு டூலை வந்து நம்ம கால் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கால் பண்ண டூல்ல வர அவுட்புட்டை நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ரிசல்ட். ஸோ இதை அப்படியே டைரக்டா பிரிண்ட் பண்ணாம இங்க முன்னாடி ஆட் ரிசல்ட் அப்படின்னு போடுறேன். ஆட் ரிசல்ட் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு கமா போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆட் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரியே சேம் வந்து நம்ம மல்டிப்ளைக்கு ஒரு டூல் வச்சிருக்கோமா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே சேம் டூல் காலுங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் டூல் கால் பண்ண போறேன். பட் ஆனால் என்னோட டூலோட நேம் வந்து மல்டிப்ளை.
டேட்டா வந்துட்டு இதே டேட்டாவே எனக்கு இருந்துட்டு போகுது. ஸோ நான் இங்க அப்படியே மல்டிப்ளைன்னு மட்டும் மாத்திடுறேன். மல்டிப்ளை ரிசல்ட் ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட கிளைண்ட்டும் நம்ம எழுதியாச்சு. ஆல்ரெடி நம்ம சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம இந்த கிளைண்ட்டையும் ரன் பண்ணோம். சேம் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் நான் செப்பரேட்டா ரன் பண்றதுக்காக நேம் அண்டர்ஸ்கோர் டபுள் ஈக்குவல் டு மெயின் கோலன் இதுக்குள்ள டாட் ரன் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்னோட மெத்தட் நேமை போடுறேன். ரன் கிளைண்ட் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டும் எழுதியாச்சு. இந்த கிளைண்ட்குள்ள ரெண்டு டூலையும் இப்போ நம்ம கால் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இதை அப்படியே நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பைத்தன் கிளைண்ட் டாட் பை அப்படின்னு போட்டு இந்த கிளைண்ட் கூட நம்ம ரன் பண்ணோம் ஓகேவா. சர்வர் நமக்கு ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த கிளைண்ட்டை மட்டும் ரன் பண்றேன். ஸோ இந்த இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவைட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் இந்த டூலை வந்து கால் பண்ணணும் ஓகேவா. ஸோ ரன் டைம் வார்னிங் வருது. ஸோ அவைட் கால் பண்ணுறேன் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நமக்கு ரன் ஆயிடுச்சா. ஸோ ரன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஆட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சா. ஸோ ஆட் ரிசல்ட் நான் என்ன பண்றேன், ரெண்டு நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு செப்பரேட்டா இந்த ஆட் பண்ணணுங்கிறது வந்து செப்பரேட்டா சர்வர்ல எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது. ஸோ நான் இதுல ஆட் அப்படிங்கிற டூல ஃபர்ஸ்ட் கால் பண்றேன். டூல கால் பண்ணி 10 2 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றேன். ஸோ அது ஆட் ஆயிட்டு எனக்கு ரிசல்ட் வந்து 12 வந்துருச்சா. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரியே மல்டிப்ளைங்கிறத நான் கால் பண்றேன். அதுலயும் சேம் வேல்யூஸ் பாஸ் பண்றேன். ஸோ இது எனக்கு மல்டிப்ளை ஆகி 20 அப்படிங்கிறது வந்துருச்சா. ஸோ மல்டிப்ளை ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஸோ இப்படிதான் நம்ம ரன் ஆயிட்டு இருக்க சர்வர்ல இருக்க டூல கால் டூல் ஃபங்க்ஷன்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசோர்சஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரிசோர்சஸுக்கு நம்ம செப்பரேட்டா எந்த டேட்டா எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸையுமே ஆக்சஸ் பண்ண போறது இல்ல. எக்ஸ்டர்னலா இருக்க ஏபிஎஸையும் ஆக்சஸ் பண்ண போறாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் வச்சுட்டு அந்த ஃபைல் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நான் இங்க சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஃபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. ஸோ ஆர்சிஎஸ் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். டேட்டா டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். டேட்டா டாட் டெக்ஸ்ட் ஃபைலோட கிரியேட் பண்றேன் ஓகேவா. ஸோ நான் இதுக்குள்ள என்ன கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா இது வேணாலும் போடலாம். ஸோ திஸ் இஸ் எம்சிபி ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்னு போடுறேன். ஃபைல் டேட்டா அப்படின்னு போடுறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டேட்டாக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸ் ஃபைல நான் எப்படி இப்போ ஆக்சஸ் பண்றது. சேம் அதே மாதிரி இங்க எப்படி இங்க டூல் டிக்ளேர் பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர்ல நீங்க உங்களோட இந்த ரிசோர்ஸையும் நீங்க டிக்ளேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ ரிசோர்ஸை டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம மேல இருக்கிறது அப்படியே டூல்ஸ் எல்லாமே ரன் ஆகட்டும். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். நட்டு போட்டு எம்சிபி உங்களோட டெக்கரேட்டர் போட்டு டாட் இங்க டூலுக்கு எப்படி நீங்க டூல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி ரிசோர்ஸுக்கு ரிசோர்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கு ஓகேவா. ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கு. இதை யூஸ் பண்ணிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா உங்களோட ரிசோர்ஸோட சோர்ஸ் ஃபோல்டர் இங்க கொடுக்கணும். நீங்க எந்த ரிசோர்ஸை இங்க மென்ஷன் பண்றீங்க அப்படிங்கிற ரூட் டைரக்டரியை இங்க நம்ம கொடுக்கணும். ஸோ இங்க நமக்கு ரிசோர்சஸ்ங்கிற ஃபோல்டர்ல இருக்க டேட்டாங்கிறத ஆக்சஸ் பண்ண போறோம்னா ஸோ அந்த டேட்டா வந்து நான் இங்க கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷனை இங்க கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள ஃபைல் ஃபைல் இருக்கு அதுக்குள்ள டேட் ஓகேவா. ஸோ டேட்டாங்கிற ஃபோல்டர் தான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். இந்த மெத்தடோட நேம் நான் என்ன வச்சுக்கிறேன்னா ரீட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ரீட் அண்ட் ஸ்டோர் டேட்டா அப்படின்னு இந்த மெத்தட் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கான சின்டெக்ஸ் எல்லாம் இதை கொண்டு போறேன். அதாவது வித் ஓபன் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓபன் பண்றதுக்கான சின்டெக்ஸ் ஓகேவா. ஸோ அதோட சோர்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். சோர்ஸ் ரிசோர்சஸ்ல டேட்டா டாட் டெக்ஸ்ட் ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அந்த ஃபைலை ரன் பண்ணி டேட்டா எடுத்துக்குவோம். இது வந்து என்ன ஆப்ரேஷன் ரீட் ஆப்ரேஷனா. ஸோ கோலன்ல ரீட் அப்படிங்கிறத போட்டுருவோம் ஓகேவா. எஸ் எஸ் இதுக்கு அப்புறமா
ரிட்டர்ன் எஃப் டாட் ரீட் ரீடுங்கிற மெத்தட்ல போட்டா எனக்கு ரீட் ஆகிட்டு டேட்டா வந்துடுமா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேவா, ரெண்டாவது காம்பனண்ட். ஸோ இந்த ரிசோர்ஸுங்கிறத நம்ம எம்சிபியில் இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த எம்சிபி சர்வரை நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். எனக்கு எந்த எதுவும் வராமல் இங்கே ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிளைண்ட்ல அதை ஆக்சஸ் பண்ணணும். நார்மலா நீங்க ஒரு டூல் காலுக்கு எப்படி கால் டூல் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி நீங்க உங்களோட ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு ரீட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சேம் அதே மாதிரி தான் இங்க டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த வேரியபிள்ல டேட்டா சேம் அதே மாதிரி அவை கிளைண்ட்டுங்கிறதுல டாட் ரீட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருந்து எனக்கு ரீட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் ஏபிஐ மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் தெரியுமா, ஃபைல் அந்த இது. ஸோ அந்த இதை சேம் இதை அப்படியே இங்க தூக்கி போறேன். ஓகேவா, கொண்டாச்சு. நெக்ஸ்ட் நான் அப்படியே டேட்டாவை பிரிண்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு டேட்டா ஆக்சஸ் பண்ணி வந்துடும். ஸோ வர டேட்டாவை நான் பிரிண்ட் பண்றேன். இங்க என்ன போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசோர்ஸ் டேட்டா அப்படின்னு போட்டுறவா. ஸோ யூ ஆர் சி ரிசோர்ஸ் டேட்டா, தென் கோலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கமா போட்டு டேட்டா அப்படிங்கிறத போட்டுறேன். ஸோ எனக்கு மேலே உள்ள கண்டென்ட்லாம் பிரிண்ட் ஆக தேவையில்லை. ஸோ நான் இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ அகெயின் என்னோட கிளைண்ட் ஃபைலை நான் அக்சஸ் பண்றேன், ரன் பண்றேன். ஸோ இதை நான் கிளியர் பண்ணி விட்டுட்டு கிளைண்ட் போட்டு ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணோடனே எனக்கு சேம் முன்னாடி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி டெக்ஸ்டுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ, அதாவது இந்த டேட்டா டாட் டெக்ஸ்டுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, திஸ் இஸ் எம்சிபி ரிசோர்ஸ் ஃபைல் டேட்டான்னு இருக்கா. ஸோ அந்த சேம் கண்டென்ட் வந்து எனக்கு அவுட்புட்டா வந்துருச்சு. இந்த கிளைண்ட்டை வந்து நான் ரன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இதுல இருக்க மூணாவது காம்பனண்ட் பார்க்க போறோம். ஸோ அந்த காம்பனண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ப்ராம்ப்ட்ங்கிற காம்பனண்ட் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் நம்மளோட சர்வர்ல ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை வந்து நம்ம போட்டணும். ஓகேவா, அது வந்து ஒரு டெக்கரேட்டர் போட்டு ப்ராம்ப்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். நீங்க டூலை ஆக்சஸ் பண்ணணும்னா, அதாவது டூலை வந்து உங்க சர்வர்ல ஆட் பண்ணணும்னா எம்சிபி டாட் டூலு, ரிசோர்ஸ் போடணும்னா ரிசோர்ஸ், அதே மாதிரி ப்ராம்ப்ட். நீங்க கேட்கலாம், ஏன் ப்ரோ நான் வந்து என்னோட கோட்லயே நார்மலா ப்ராம்ப்ட் வச்சுக்கலாம்ல ஒரு வேரியபிள் போட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா ப்ரொடக்ஷன் லெவல்ல கோட் போகும்போது ஸோ இப்படிதான் யூஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இது வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா டெஃப் அப்படின்னு போட்டு ஒரு கிரீட்டிங் மட்டும் போடுறேன். கிரீட் கிரீட் ப்ராம்ப்ட். நான் இங்க வந்து எந்த எல்எல்எம் காலும் மேக் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த டெக்கரேட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா, நேம் இதுல வந்து ஒரு நான் என்னோட நேமை பாஸ் பண்ண போறேன். ஸோ அதனால எனக்கு அவுட்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரிங் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் இது வந்து எனக்கு ப்ராம்ப்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹலோ நேம் வந்து நம்மளோட கோட் சார்ந்த எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். கோட் இங்க என்ன நேம் பாஸ் ஆகுதோ அதான போடணும். ஸோ நேம்ங்கிறதை போட்டுக்கலாம். நம்ம அங்க பாஸ் பண்ணும்போது நம்ம அதை போட்டுக்கலாம். வெல்கம் டு எம்சிபி அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்டையும் டிக்ளேர் பண்ணியாச்சு நம்மளோட சர்வருக்குள்ள. ஸோ நான் வழக்கம் போல என்னோட சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்ம ரீலோட் கமெண்ட் போடாதனால ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த கேக்சிலேருந்து வராமல் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேம் ப்ரொசீஜர். அடுத்தது நம்மளோட கிளைண்ட்லையுமே நம்ம எப்படி நார்மலா எழுதுறோமோ அதே சேம் ப்ரொசீஜர்ல எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்காக நான் இந்த இதை கமெண்ட் பண்ணி விட்டுறேன். கமெண்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ இது கமெண்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா என்னோட ப்ராம்ப்ட்டுக்கான, அதாவது இந்த ப்ராம்ப்ட்டுங்கிற காம்பனண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான கொண்டு போறேன். ஓகேவா, ஸோ சேம் அதே மாதிரி ப்ராம்ப்ட்டுங்கிற வேரியபிள் நான் போட்டு ஸோ அந்த ப்ராம்ப்ட்ல வெயிட் கிளைண்ட் அதே மாதிரியே எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி ஆக்சஸ் பண்ற ப்ராம்ப்டையும் ஆக்சஸ் பண்றதுக்காக கெட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இங்க இருக்கு. இருக்கா, ஸோ இந்த கெட் ப்ராம்ப்ட். ஸோ இதுக்குள்ள என்னோட
ப்ராம்ப்டோட அதாவது என்னோட மெத்தடோட அதாவது நம்மளோட ப்ராம்ப்டோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணணும். சேம் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோமோ சேம் அதே ஸ்ட்ரக்சரு. ரீட் ஒரு டூல் கால் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். ப்ராம்ப்ட் இதுக்குள்ள நான் எனக்கு வந்து உன்னோட டேட்டாவை பாஸ் பண்ண போறேன். இந்த நேம் வந்து பாஸ் பண்ண போறேன்னா ஸோ ஆர்குமெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்குள்ள நேம் வந்து பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் என்ன நேம் பாஸ் பண்றேன்னா கீ வேல்யூ பேராவே பாஸ் பண்ணிடலாமா? கோட் சால் ஓகேவா? ஸோ நேம் வந்து நான் பாஸ் பண்றேன். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரியே நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஃப்ரம் அவுட்புட் கோலன் சேம் அதே மாதிரியே என்னோட ப்ராம்ப்ட் வந்து பிரிண்ட். ஓகேவா? இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு இப்போ என்னோட கிளைண்ட்டை அகைன் ரன் பண்றேன். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி டேட்டா சோர்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட்டை ஆக்சஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெக்ஸ்ட்ல வந்துருச்சு பாத்தீங்களா? ஹலோ கோட் சால்வ் எக்ஸிக்யூட் வெல்கம் டு எம்சிபி அப்படிங்கிறது வந்துருச்சா? ஸோ இப்படிதான் நம்ம நம்மளோட எம்சிபி சர்வர்ல டிக்ளேர் பண்ணியிருக்க டூல்ஸ் ரிசோர்சஸ் அண்ட் ப்ராம்ப்டை வந்து உங்களோட செப்பரேட்டா இருக்க கிளைண்ட் அப்ளிகேஷன் மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 3 காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல எப்படி இந்த டூல்ஸ் ரிசோர்சஸ் ப்ராம்ப்ட யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ்டர்னலா நீங்க ஒரு ஏபிஐயோ இல்ல ஒரு கிளவுட் சர்வீசஸையோ ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா, ஸோ அதை ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் நீங்க எழுதுவீங்கல்ல. ஸோ அந்த மெத்தடை நீங்க ஒரு டூலா டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டூலை நீங்க ஏஐ அப்ளிகேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க நெக்ஸ்ட் அதாவது கிளைண்ட் அப்ளிகேஷன்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் உங்களோட ரிசோர்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட்டுக்கும். ஸோ அவ்வளவுதான் guys இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.